கிஷோர் தனது யூடியூப் சேனலுக்காக ஹாண்டட் லொகேஷன்ஸ் vlog செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எனது பழைய வீட்டில் வீடியோ எடுக்க ஆசையா? சரி, ஆனால் இறுதி வரை பாருங்க. அந்த இடம் பற்றிய தகவல்களை தேடிய போது அது பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு மாளிகை என்பதும், அங்கு கடந்த 50 ஆண்டுகளில் யாரும் குடியேறாததற்கும் காரணம் சில மர்ம மரணங்கள் என்பதும் தெரிய வருகிறது. ஆனால் கிஷோர் பேய்கள், ஆவிகள் இருப்பதை உடனடியாக நம்புபவன் இல்லை. அதனால் இந்த இடத்தில் வீடியோ எடுத்து உண்மையை உலகத்திற்கு காட்ட முடிவு செய்கிறான். அவனது நண்பர்கள் சூர்யா, மாதவன் மற்றும் சுவேதா கூட வந்தனர். இரவு 11 மணிக்கு அவர்கள் அந்த மாளிகையை அடைந்தார்கள். வெளியிலிருந்து பார்த்தவுடனேயே அந்த இடம் வேதனை கலந்த இருண்ட சக்தியால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்தார்கள். கதைப்படி அந்த வீட்டின் முன்னாள் உரிமையாளர் நந்தினி என்ற இளம்பெண். அவளது மரணம் மர்மமானது. அவள் தற்கொலை செய்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் பலர் அதை ஏற்கவில்லை. அதன் பிறகு அந்த வீட்டில் தங்கிய அனைவரும் மரணமடைந்ததாக கூறப்பட்டது. வீட்டில் நுழைந்தவுடன் அவர்கள் வீடியோ பதிவு செய்ய தொடங்கினர். முதலில் ஒன்றும் குறிப்பிடத்தக்க விஷயமில்லை. ஆனால் மெல்ல மெல்ல 1வது முழு வீடு சற்றே அசையும் மாதிரி உணர்வு ஏற்பட்டது. 2வது குழந்தை அழும் சத்தம் ஒலிக்கத் தொடங்கியது. 3வது ஒரு மூடிய கதவை திறக்க முயன்ற போது யாரோ உள்ளே இருந்து தட்டி தடுக்கிறார்கள் போல் இருந்தது. 4வது கேமராவில் அவ்வப்போது வெண்மையாக ஏதோ தோன்றிக்கொண்டே மறைந்தது. கிஷோர் ஒரு பழைய மரத்துக்கட்டிலில் ஒரு புகைப்பட ஆல்பம் கண்டுபிடிக்கிறான். அதை திறந்து பார்த்தபோது அத்தனை புகைப்படங்களும் நந்தினியின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை காட்டின. அவள் புன்னகை, குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படங்கள், ஒரு அரண்மனை போல் தோற்றமளிக்கும் வீடு. ஆனால் கடைசி பக்கத்தில் ஒரு புகைப்படம் மட்டும் முழுவதும் கருகி இருந்தது. அதன் நடுவில் மட்டும் அவளது கண்கள் மட்டும் தெளிவாக இருந்தன. அந்த கணமே வீடே அதிர்ந்தது. ஒரு நடுக்கம் எழுந்தது. கடுமையான காற்று வீசியது. யாரோ அதிக குரலில், நீங்கள் இங்கே வந்ததற்காக வருந்துவீர்கள் என்று உறைந்த குரலில் கத்தியது. முயற்சி செய்து வெளியேறலாம் என்று கதவுக்கு ஓட அது தானாக அடைந்துவிட்டது. வெளியேற ஒரு வழி இல்லாமல் பயந்த கிஷோர் மற்றும் நண்பர்கள் மீண்டும் அந்த புகைப்படத்தை பார்த்தனர். அதில் ஒரு மாற்றம் இருந்தது. அவள் முகம் நேராக கேமராவை நோக்கி இருந்தது. சூர்யா, இது எப்படி முடியும் என்று கதறினான். அதே நேரத்தில் அந்த புகைப்படத்தின் கண்ணில் இருந்த புன்னகை சிறிது சிறிதாக வலுவாகும். கணமே ஒரு சிலிர்க்க வைக்கும் காற்று வீசி விளக்குகள் மங்கின. ஸ்வேதா தன்னுடைய கைபேசியை எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் செய்ய நினைத்தாள். ஆனால் அதில் சில நொடிகளுக்கு முன்னதாகவே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இருந்தது. அதில் அவர்கள் இன்னும் வீட்டில் நுழையும் முன்பே அவர்களுக்கு பின்னால் அந்த வெண்மையான உருவம் நின்று கொண்டிருந்தது. திடீரென கதவு திறந்து அவர்கள் பாய்ந்து வெளியேறினர். ஒரு வாரம் கழித்து கிஷோர் தனது யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடிட் செய்த போது கடைசி 5 நிமிடங்களும் முழுவதும் மங்கலாகிவிட்டது. ஆனால் அதன் கடைசியில் கிஷோர் உட்கார்ந்திருக்கும் பின்னணியில் அந்த வெண்மையான உருவம் நின்று கொண்டு மெதுவாக புன்னகை செய்கிறது. அதே நேரத்தில் அவனது மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. இன்னும் இறுதி வரை பார்க்கவில்லை. இந்த முறை நீயே கதையின் ஒரு பகுதி. வீடியோ தானாக முடிந்தது. கிஷோரின் மொபைல் மின்விட்டது. அவனது மூச்சு முட்டியது.